யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருதய சத்திர சிகிச்சையின் போது தவறிழைக்கப்பட்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக இன்று யாழ் ஊடக அமையத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பில் சத்திர சிகிச்சையின் போது இருந்த பெண்ணின் தாயார் மற்றும் சகோதரர் இவ்விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டனர். அவங்க கிட்ட போகிறதுக்கு அங்கே தனியாரில் செய்ய எங்களுக்கு முன்னா ஏன் இங்கே கூட்டிகிட்டு வரேன் பெரிய ஆஸ்பத்திரியை நம்பி கஷ்டத்தினால தானே வந்தேன். என் பிள்ளைய காப்பாற்றி கொண்டு போவோம். கடைசியாக பொடியாக கொண்டு போகிறேன் என் பிள்ளைய. நான் இன்றைக்கி என் பிள்ளை படுற பாடு ஒரு சின்னது. அம்மா 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 எந்த நேரம் பார்த்தாலும் என்னும் சொல்லிட்டா அம்மா என் அம்மா தான் வேணும். நான் எங்கே போய் அம்மா தேடி கொடுப்பேன். இதுக்கு உதவி நீங்கள் தான் எதோ பார்த்தேன்ட்டு. நாங்கள் ஜெயபுரம் கிளிநொச்சி ஜெயபுரத்துலேருந்து வந்திருக்கிறோம். இப்போ என்னுடைய அக்கா தான் இப்படி ஆப்ரேஷன் செஞ்சு உயிர் போனது. இப்போ என்னென்னா 3ஆம் தேதி கொண்டு அப்படி அட்மிட் பண்ணது ஜப்னா ஹாஸ்பிட்டலில். வேல் பைபாஸ்ன்னு சொல்லி கையில் செஞ்ச வேலாம், கையில் சக்ஸஸ் ஆகிடுன்னு சொல்லி துடையில் செஞ்ச வேலாம். துடையில் செஞ்சு சக்ஸஸ் ஆகிடுன்னு சொல்லி ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. உங்களுக்கு 9ஆம் தேதி ஆப்ரேஷன் செய்ய போகிறோம். நீங்கள் 2 லட்சம் ரூபா காசு தாங்க ரெண்டு சொல்லி கேட்டிருக்கணும். அப்போ அவள் சொல்லிக்கா எனக்கு கஷ்டம், எனக்கு ஹஸ்பண்டும் விட்டுட்டு போய் 4 வருஷம் ஆகிட்டு நான் இப்போ எனக்கு உங்களுக்கு தர்றதுக்கு காசு இல்லைன்னுட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவா இப்படி 2 லட்சம் காசு வைக்கணும் என்ன செய்கிறேன்ட்டு. நான் சொன்னேன் அப்படி ஹாஸ்பிட்டலில் காசு கேட்டால் நீங்கள் திரும்பி வாங்க பார்த்துட்டு போய் செய்யலாமண்டு. திரும்ப ஒரு கொஞ்சம் நேரத்தால் ஒரு 2 ஹவர் கழித்து சொன்னவா ஃபோன் பண்ணி இப்படி 50,000 ரூபாய்க்கு சாமான் கேட்குறாங்கன்னு சொல்லி 50,000 சாமான் கேட்குறாங்கன்னு சொல்லி இப்போ இந்த சரி என் கவர்மெண்ட் சொல்லி தம்பி அனுப்பி நான் வந்து வாங்க வழிக்கிட்ட 30,000 ரூபாய் சாமான் வாங்கி கொடுத்துட்டு சொன்னவையெல்லாம் 9ஆம் தேதி உங்களுக்கு ஆப்ரேஷன் 8ஆம் தேதியே ஆப்ரேஷனுக்கு எடுத்துருக்கணும் கவர்மெண்ட் இருக்கணும். திடீரென்று சொல்லி இரவு 10 மணிக்கு பிறகு சாப்பிட வேணாம்னு சொல்லி இதாண்டுட்டு இப்போ இந்த விடிய சொல்லிக்கணும் 6 மணிக்கு போல் அம்மா நீங்கள் இடியப்பமும் டீயும் கொடுங்கன்னு சொல்லி அப்போ அம்மா கொடுத்துருக்குறா. அம்மா டீயும் இடியப்பமும் கொடுத்துருக்குறா. அவள் சாப்பிட்டு இப்போ இந்த இதாண்டுட்டு இப்போ இந்த ஒரு 8 மணியை போல் வந்து சொல்லிக்கணும் பிளேண்டி ஒன்று கொடுங்காண்டு. பிளேண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த திரும்ப வந்து சொல்லிக்கணும் உங்களை 10 மணிக்கு எடுப்பினோம் உள்ளுக்காண்டு. 10 மணிக்கு எடுக்கலை, 12 மணிக்கு எடுப்பினோம், 12 மணிக்கும் எடுக்கலை. இப்போ வந்து சொல்லிக்கணும் உங்களை 1 மணிக்கு எடுப்பினோம், 1 மணிக்கும் எடுக்கலை. 2 மணிக்கு வந்து கூட்டிக்கிட்டு போயிருக்கணும். 2 மணிக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்கணும். கூட்டிக்கிட்டு போயிட்டு அம்மா வழியை விட்டுட்டு அவள் தியேட்டருக்கு கொண்டு போயிட்டோம். தியேட்டருக்கு கொண்டு போய் முன்னுக்கு அவன் சொல்லிக்கணும் அம்மா உங்களுக்கு 1/2 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சிருமாண்டு. அப்போ அவளுக்கு தெரியாதான் எத்தனை மணி நேரம் ஆப்ரேஷன்ட்டு. அப்போ அவன் பார்த்து இருந்துருக்கிறா, கொண்டு வர்ற மாதிரியே இல்லை. அப்போ திரும்ப அவாக்கு பிறகு கொண்டு போன ஆக்களெல்லாம் கொண்டு வரையணும். அப்போ அவள் கேட்டிருக்கா எனக்கு பிறகு கொண்டு போகிறாங்களாம் கொண்டு வரீங்கன்ட்டு. இல்லை உங்களுக்கு 5 மணிக்கு குழந்தை விட சொல்லிக்கணும். குழந்தை விட மட்டும் சொன்னால் அம்மாவுக்கு தெரியாது பெரிய ஆப்ரேஷன் சொல்லி எனக்குமே தெரியாது பெரிய ஆப்ரேஷன் சொல்லி சின்ன ஆப்ரேஷன் தான் விட்ட சொல்லிக்கணும். அப்போ இதாண்டுட்டு வந்து பார்த்தா அம்மா டிரைவர் பார்த்துக்கா சரி வேற இல்லை. கடைசி 7 மணியை போல் போய் கேட்டிருக்கா. 7 மணிக்கும் சொல்ல இல்லை. கடைசியில் ஒரு 8 மணியை போல் டாக்டர் வந்திருக்கார். அப்போ அம்மா கேட்டிருக்கா என்ன டாக்டர் பிள்ளைய 2 மணிக்கு கொண்டு போனீங்க இன்னும் கொண்டு வரையிலேண்டு. அப்போ அம்மா அவர் சொல்லியிருக்கார் அவர் ஒன்றுமே காய்க்கலாம். அம்மா முதுகை தட்டி விட்டுட்டு தடவை விட்டுருக்குறார். அப்போ அம்மா கேட்டிருக்கா என்ன நீங்கள் இப்படி ஒன்றுமே சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்லி கேட்க இந்த பிள்ளைய என்னை கொண்டுட்டீங்களான்னு கேட்க. அப்போ அவர் சும்மா இதாக பேசாடி இருந்திருக்கார். அப்போ 2 பிள்ளை செத்தா போச்சுன்னு கேட்க தலையாடிட்டு அவர் ஒன்றுமே காய்க்கலையா அவர் பேசாட போயிட்டாராம் விட்டுட்டு. அப்போ அம்மா வந்து உள்ளே குடிக்கிற காட்டுங்கன்னு சொல்ல அம்மாவுக்கு தெரியாத ஐசியூ கொண்டது. தியேட்டர்லேருந்து ஐசியூ கொண்டதே தெரியாது. இப்போ வந்து அங்கே நேராக குடிக்க வந்து ஐசியூவில் விட்டுட்டு இல்லை இருங்கம்மான்னு சொல்லிப்பட்டு உள்ளே போயிட்டு வந்துருக்கணும். அப்போ அந்த செஞ்ச டாக்டர்கிட்ட வந்து அம்மா கேட்டிருக்கா என்ன காட்டு இல்லாட்டி நான் எதாவது செய்வேன்னு சொல்லி அம்மா இதான் இருக்கா அழுதுருக்கிறா. தண்டை தான் அழுதுருக்குறா. உள்ளே விடுங்க சொல்லி விட்டு உள்ளே போய் பார்த்தா 8:30க்கே ஆள் டெத் ஆகிட்டு. 8:30க்கே முடிஞ்சது. அம்மா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அக்கா அப்படி 8:30க்கே செத்துட்டா 2 ஃபோன் பண்ணி சொன்னேன். அங்கே இருந்தால் இங்கே வர பைக்கில் வந்து நாங்கள் 1 மணி அதை வந்துட்டோம். வாங்க வந்து பார்க்க எங்களை விட இல்லை உள்ள வாசலில் நின்றவர் செஞ்ச டாக்டர் பேரும் தெரியா எனக்கு. செஞ்ச டாக்டர் வாசலில் நின்றவர் சிங்களத்தில் காய்ச்சி வர எங்களை சிங்களம் போகிறாங்க பெருசாக காய்ச்சி போட்டு சொன்னார் மெஷினில் கொலிவு இருக்கான்ட்டு சொல்கிறார்.
செஞ்ச டாக்டரும் உள்ளே தான் இருக்கான்னு சொல்லி போட்டு ஒரு ஒரு 5 நிமிஷம் கூட கதைக்கல எங்களோட. கதைச்சிட்டு உள்ள அந்த டாக்டர் வந்து உங்களோட கதை பேர்னு சொல்லி போட்டு தான் போட்டுட்டு போயிட்டார். இப்போ நாங்கள் வந்து திரும்ப தண்டிச்சு தண்டு பார்த்தா விட இல்லை, எங்களை 1 மணி நேரம் உள்ள விட இல்லை. வெளியே போயினோம் வரையினோம், உள்ளே போயினோம் வரையினோம், கதை பூட்டி போட்டு போயினோம். அம்மா சொல்லிட்டா ஏற்கனவே 8:30 செத்துட்டு அம்மா சொல்லிட்டா. எங்களுக்கு 10:10 ரிப்போர்ட் தந்துருக்கணும், 10:10 தான் ஆள் செத்தான்னு சொல்லி போலீஸில் இதான்னு சொல்லி. அப்போ நாங்கள் இதாண்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே மெஷின் பேலன்னு சொல்லிருக்கு. மெஷினில் ஒன்றும் கொழுவில் இல்லை, ஒன்றுமே ஒரு கனெக்ஷனுமே இல்லை மெஷினில். சும்மா கொழுவி கிடக்கு. மெஷின் கீக்கிண்டு கத்தி கொண்டு மட்டும்தான் இருக்குது. அப்போ இதாண்டுட்டு நான் போய் பார்க்க தெரியுது, எங்களுக்கே தெரிஞ்சிட்டு ஆளெல்லாம் வித்தியாசம் ஆகிட்டு எல்லாம் ஊதி இதாண்டு வீங்கி இதாண்டுட்டு. அப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்து அறிவிச்சிட்டோம். உள்ளுக்கு நாங்கள் கேட்டாங்க, இந்த செஞ்ச டாக்டர் வர சொல்லுங்கள், நான் கதைக்கணும் என்ன நடந்துட்டு கேட்கணும்னு சொல்ல. அப்படிலாம் கூட்டிக்கொண்டு இல்லாது அவையில் வர மாட்டோம், உங்களோட இஷ்டத்துக்கு வர மாட்டோம். அப்படி பண்ண அவள் வந்து வருத்தமாக வீட்டில் இருக்கல, படுக்க இல்லை ஒரு இது வரைக்கும் வருத்தமாக சொல்லி படுக்க இல்லை. அப்போ இது நடந்து வந்தவா ஹாஸ்பிட்டலுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பஸ்ஸில் ஏறி வந்தவா. வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் பஸ்ஸுக்கு நடந்து வரணும் மெயின் ரோட்டுக்கு. அதுலேருந்து நடந்து வந்து தான் பஸ்ஸில் ஏறி வந்தவா. இப்படி வர்றாக்கள் இப்படி 44 வயசு, 4 வயசில் பிள்ளையும் இருக்குது. இப்படி இளம் வயசுகள் எல்லாம் இப்படி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் நம்பி 2 வாரது. வெளியில் போனால் சுகமாக வரையணும், காசுக்காரம் செய்யலாம். வெளியில் போயிட்டு காசு இல்லாதாக்கள் என்ன செய்கிறது? ஆஸ்பத்திரிலையும் காசு தான் கேட்கணும்.